சற்று முன் வெளியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் முக்கியமான தகவல் வெளியுள்ளது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் தகுதி பெறும் அனைத்து விண்ணப்பதாரர்களும் அடுத்த 3 மாதங்களுக்குள் ரூபாய் 1000 உரிமையை பெறுவார்கள் என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வரும் காலத்தில் மகளிர் உரிமைத் தொகையில் சில மாற்றங்களை செய்ய தமிழக அரசு ஆலோசனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் நடந்து முடிந்த தமிழக சட்டப்பேரவையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே விண்ணப்பித்தவர்களுக்கு காலத்திற்குள் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என அறிவித்தார். மகளிர் உரிமைத் தொகைக்கான புதிய விண்ணப்பங்கள் ஏற்கப்படுவது குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது இவ்வாறு கூறினார். மேலும் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளித்து பெண்கள் தங்கள் உரிமைகளை முழுமையாக பெறுவதை உறுதி செய்வதில் அரசின் நிலைப்பாட்டை உதயநிதி ஸ்டாலின் உறுதிப்படுத்தினார். மகளிர் உரிமைத் தொகை இனி வரக்கூடிய புதிய மாற்றங்கள், அதாவது ஒரு சில பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கவில்லை என்றும் அப்ளை செய்வதில் சிரமங்கள் இருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. தற்போது முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகள் மற்றும் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள் இத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அதேபோல ஏற்கனவே ஓய்வூதியம் வாங்கும் பெண்களுக்கும் அரசாங்க பலன்களை பெறும் பெண்களுக்கும் இந்த திட்டத்தில் உரிமை தொகை கொடுக்கப்படவில்லை. வரும் காலத்தில் பிற அரசாங்க நிதிகளுக்கு தகுதி பெற்ற பெண்களை இந்த திட்டத்தில் சேர்ப்பது பற்றி விவாதிக்கப்படுகிறது என்று கூறப்படுகிறது. இந்த மாற்றங்களை உடனடியாக செயல்பட முடியாது என்றாலும் திட்டத்தின் விரிவாக்கம் தொடர்பான அறிவிப்பு விரைவில் வரலாம். சமீபத்தில் திருமணம் செய்து கொண்ட பெண்கள் மகளிர் உரிமைத் தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது தகுதி பட்டியலில் விடுபட்ட நபர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் பட்ஜெட்டில் வரும் அறிவிப்பு. வரும் பட்ஜெட்டில் தமிழகத்தில் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்படும் தொகை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. டெல்லியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் 2500 வழங்கப்படும் என்று காங்கிரஸ், ஆம் ஆத்மி, பாஜக போன்ற அரசியல் கட்சிகள் வாக்குறுதிகளை அளித்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் கர்நாடகா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் பெண்களுக்கு ரூபாய் 1500 உரிமைத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த முயற்சிக்கு முன்னோடியாக இருந்த தமிழகம் தற்போது ரூபாய் 1000 மட்டுமே வழங்குகிறது. தேர்தல் சமயத்தில் தமிழக அரசும் இதை பின்பற்றலாம் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் அடுத்த நிதியாண்டுக்கான தமிழக பட்ஜெட்டில் மகளிர் உரிமைத் தொகையை உயர்த்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. ஆளும் திமுக கட்சி இந்த தொகையை ரூபாய் 1500 அல்லது ரூபாய் 2000 உயர்த்த பரிசீலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகலாம். அதிமுக, தமிழக வெற்றிக் கழகம், பாஜக போன்ற கட்சிகள் தேர்தலில் கடும் போட்டி போடும் என்பதால் மேலும் பல அறிவிப்புகள் வெளியாகலாம். அது மட்டும் இல்லாமல் ஆதாரில் இருக்கும் பழைய போட்டோ உடனே மாற்றலாம். அதை சொல்லி பார்க்க போறோம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது ஆதார் கார்டில் உள்ள பழைய புகைப்படத்தை மாற்றிவிட்டு இப்போது உள்ள புகைப்படத்தை மாற்றுவது எப்படி என்று இங்கே பார்க்கலாம். நம்முடைய ஆதார் கார்டில் உள்ள பழைய போட்டோவை மாற்ற முடியுமா என்ற சந்தேகம் பலருக்கு இருக்கும்.
அது சுலபமாக ஒன்றுதான். அது எப்படி என்று இங்கே பார்க்கலாம். இந்தியாவில் ஆதார் கார்டு என்பது அரசின் அனைத்து நலத்திட்ட உதவிகளுக்கும் கட்டாயமாக்கப்பட்டு வருகிறது. பான் கார்டு, வங்கி கணக்கு, மொபைல் நம்பர், வாக்காளர் அடையாள அட்டை, ரேஷன் கார்டு உள்ளிட்ட தனிநபர் சார்ந்த கணக்குகள் ஆவணங்களுக்கும் ஆதார் அடிப்படையாக கட்டாயமாக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக வரி ஏற்பை தடுக்கவும், கடன் மோசடிகளை குறைக்கவும் பான் கார்டுகளுடன் ஆதாரை இணைப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தனிநபர் சார்ந்த அனைத்து சேவைகளுக்கும் ஆதார் கார்டு அவசியமாகிவிட்டது. ஆதார் கார்டில் இருக்கும் புகைப்படம் பெரும்பாலும் யாருக்கும் பிடிக்காதவாறே இருக்கும். ஏனெனில் சிறு வயதில் எடுத்த போட்டோவாக தெளிவு இல்லாமல் இருக்கும். சொல்லப்போனால் ஆதாரில் இருக்கும் புகைப்படத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே இருக்காது. அந்த அளவுக்கு பழைய போட்டோவாக இருக்கும். இதனாலேயே நிறைய பேர் தங்களுடைய ஆதார் கார்டை நண்பர்களிடம் காட்ட தயங்குவார்கள். எனவே ஆதார் கார்டில் உள்ள புகைப்படத்தை மாற்ற வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆதார் கார்டுகளை வழங்கும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் UIDAI. இதற்கு முன்னர் ஆதார் அட்டையில் பெயர், முகவரி, மொபைல் எண் மற்றும் புகைப்படத்தை ஆன்லைன் மூலமாக புதுப்பிக்கும் வசதியை வழங்கியது. ஆனால் முகவரியை மட்டுமே மாற்ற முடியும். பெயர், புகைப்படம் போன்றவற்றை நேரடியாக சென்றே மாற்ற வேண்டும். ஆதாரில் புகைப்படத்தை மாற்ற நீங்கள் ஆதார் சேவை மையத்திற்கு செல்ல வேண்டும். ஆதார் அமைப்பின் அதிகாரப்பூர்வ இணைய பக்கத்தில் சென்று கெட் ஆதார் பிரிவுக்கு சென்று ஆதார் பதிவு புதுப்பிப்பு படிவத்தை பதிவிறக்கவும் செய்ய வேண்டும். படிவத்தை சரியாக பூர்த்தி செய்து ஆதார் மையத்திற்கு சென்று சமர்ப்பிக்க வேண்டும். அங்கே உங்களை புகைப்படம் எடுப்பார்கள். உங்களது கைரேகை, விழித்திரை ஸ்கேன் மற்றும் புகைப்படம் ஆகியவற்றை அங்கே அப்டேட் செய்ய வேண்டும். உங்களது புகைப்படத்தை புதுப்பிப்பதற்கான விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டவுடன் உங்களுக்கு ஒரு URN அல்லது புதுப்பிப்பு கோரிக்கை எண் வழங்கப்படும். இந்த எண் மூலமாக உங்களது விண்ணப்பத்தை ஆன்லைனில் கண்காணிக்கலாம். புதுப்பிக்கப்பட்ட படத்துடன் சுமார் 30 நாட்களில் புதிய ஆதார் கார்டு உங்களுக்கு கிடைக்கும். ஆதார் கார்டில் போட்டோவை மாற்றுவதற்கு நீங்கள் ₹50 கட்டணம் செலுத்த வேண்டும். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அதாவது ரைட் சைட் கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் பட்டன் இருக்கும். அதான் சப்ஸ்கிரைப் பட்டன். நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கும். மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க.